channel TSAK Maths. Okay, we have already completed exercise 6.2 and now we are going to see exercise 6.3 question number 1 and 2, angle of depression. Okay, angle of depression and angle of elevation are equal, become they are alternate angles. Okay, இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ் வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த இசட் ஷேப் இருக்கா? சரிங்களா? இப்போ இசட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் போத் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தட் இஸ் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம், from the top of a rock 50√3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Angle of depression கொடுத்துட்டாங்க. Find the distance of the car. சரியா? ஸோ காரோட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், இமேஜின் பண்ணிவிட்டு டயக்ராம் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயக்ராம் வந்துட்டு போடணும் இல்லையா? ஸோ டயக்ராம் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ, ஃப்ரம் த டாப் ஆஃப் அ ராக். ஸோ ராக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராக்கோட ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் அ ராக். சரியா? ஸோ ராக் வந்துட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாமா? ஆர்கே. சரி, ஆர்கே அப்படின்னு சொல்லி ராக் அப்படின்றதுனால ஆர்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் நேமிங் கொடுத்துக்கலாம். ஓகே, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் அ கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ் டு பி 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் வந்துட்டு இன்ட்ரோ கிளாஸ்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ டிப்ரெஷன் அப்படின்னாலே டிப்ரெஷனுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஹரிசாண்டல் லைன் கண்டிப்பாக தேவை. சரிங்களா? ஒரு டிப்ரெஷன் அப்படின்னாலே நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் பண்ணிக்கலாம், ஒரு டி. சரிங்களா? இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃப்ரம் த டாப் ஆஃப் அ ராக், ராக்கோட ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 50√3 மீட்டர். சரியா? ஓகே, இந்த டாப் ஆஃப் த ராக்லேருந்து இப்போ கிரவுண்ட் லெவல் நமக்கு இருக்கணும் இல்லையா? இப்போ டிப்ரெஷன் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் பண்ணியிருக்கோம். அட் தி சேம் கிரவுண்ட் லெவல் கண்டிப்பாக இருக்கணும். சரியா? எலிவேஷனில் பார்த்தோம் இல்லையா? ஸோ கிரவுண்ட் லெவல். இப்போ இந்த கிரவுண்ட் லெவலில் ஒரு கார் இருக்குது. ஸோ டாப் ஆஃப் த ராக்லேருந்து என்ன செய்கிறாங்க, இந்த காரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. என்ன ஆங்கிளில் அப்சர்வ் பண்ணுறாங்க? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 30 டிகிரி ஆங்கிளில் இந்த காரை வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ கார் வந்துட்டு நான் சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஸோ அந்த இசட் மாதிரி இருக்கா, இசட் ஷேப் இருக்கா? ஸோ இங்கே 30 அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் சியும் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி. ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும், 30 டிகிரி, சி வந்துட்டு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார். ஸோ இந்த ராக்லேருந்து, சரிங்களா, இந்த ராக்லேருந்து இந்த காரோட டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த கேசி தான் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு ரைட் ட்ரையாங்கிள் வேணும். சரிங்களா? ரைட் ட்ரையாங்கிள் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த டயக்ராமில் ரைட் ட்ரையாங்கிள் வர மாதிரி தான் நீங்கள் ரைட் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டயக்ராமே போடணும். சரிங்களா? ஓகே, இப்போ டயக்ராம் ஃபினிஷ். சம் போலாமா? பாருங்கள், லெட்டர் ஆர்கே ஈக்குவல் டு 50√3 மீட்டர். ஆர்கே வந்துட்டு 50√3 மீட்டர் அப்படின்னு சொல்லி ராக் வந்துட்டு ஹைட் ஆஃப் த ராக். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், சி பி த பொசிஷன் ஆஃப் த கார். காரோட பொசிஷன் சி அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆங்கிள் வந்துட்டு மார்க் பண்ணணும் இல்லையா? இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆங்கிள் டிஆர்சி. டிஆர்சி. சரிங்களா? பாருங்கள், ஆங்கிள் டிஆர்சி இஸ் ஈக்குவல் டு, இந்த டிஆர்சிங்கிற ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல், ஆர்சிகேக்கு ஈக்குவல். சரிங்களா? ஆர்சிகேக்கு ஈக்குவல். ஸோ ஆர்சிகே இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஓகேவா? ஸோ ட்ரையாங்கிள் பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதும். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு ஈக்குவலாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரஃப் டயக்ராம் நான் வந்துட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஆர்சிகே பாருங்கள், ஆப்போசிட் சைடு 30 டிகிரிக்கு ஆப்போசிட் ஆகல, இந்த ஆப்போசிட் சைடு இருக்க அட்ஜசன்ட் சைடு தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன ரேஷியோ அப்ளை பண்ணலாம், tan ரேஷியோ அப்ளை பண்ணலாமா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டேனோட ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா? ஸோ tan, ஆல்ரெடி இங்கே வந்துட்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ tan 30 இஸ் ஈக்குவல் டு, வாட் இஸ் த ஆப்போசிட் சைடு, ஆர்கே டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு கேசி ஆர் சிகே. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், tan 30யோட வேல்யூ என்னதுமா, 1/√3. சரிங்களா? 1/√3 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ ஃபார் ஆர்கே, 50√3 டிவைடட் பை கேசி வந்துட்டு எக்ஸ்.
சரிங்களா? நீங்கள் கேசி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டே நீங்கள் செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ என்ன செய்யலாம், எக்ஸ் ஆப்போசிட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. 1 இன்ட்டு எக்ஸ் ப்ராடக்ட் ஆகிடும் இல்லையா, டினாமினேட்டர் உள்ளது அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும். ஸோ 1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50√3 இன்ட்டு √3. டினாமினேட்டரில் உள்ள √3 அதர் சைட் சேஞ்ச் ஆகும்போது ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்போ therefore எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 இன்ட்டு √3 இன்ட்டு √3 3. சரிங்களா? ரூட்டு வந்துட்டு கேன்சல் ஆகிடும். therefore எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 53 ஆல் 150 வருஷ யூனிட் மீட்டர். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர். ஓகேவா? இது வந்துட்டு எக்ஸ் அப்படின்றது என்னென்னு எடுத்திருந்தோம், டிஸ்டன்ஸ். therefore distance of the car. Distance of the car from the rock is equal to 150 meter. That's all. ஓகே, ஃபைனல் ஒரு கிளான்ஸ் பார்த்துடுங்க. சம்ம வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், 1 or 2 டைம்ஸ் ரீட் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நல்லா ரீட் அவுட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், டயக்ராம் போடணும். இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஓகேவா? பாருங்கள் என்ன எடுத்துருக்கோம், அந்த நேமிங் வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இப்போ இங்கே எக்ஸ்ன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே கேசி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டும் செய்யலாம். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் டயக்ராம் வந்துட்டு, டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், RK 50√3 height of the rock, CB the position of the car. So TRC is equal to RCK. angles வந்துட்டு alternate angles are equal அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு 30 degree equal அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ட்ரையாங்கிள் RCK. சரிங்களா? ஸோ நம்ம tan ரேஷியோ தான் அப்ளை பண்ணுறோம், ஏன்னா நமக்கு அட்ஜசன்ட் சைடு தான் தேவை. ஸோ tan ரேஷியோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் கிடைக்கும். தட்ஸ் ஆல். செகண்ட் சம், the horizontal distance between two buildings is 70 meter. First clue, 2 buildings. Okay, the angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 45 degrees. Second clue, if the height of the second building is 120 meters, second building ஓட height கொடுத்துருக்காங்க, find the height of the first building. first building ஓட height தான் வந்துட்டு question. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் சம்மில் நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 2 பில்டிங்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 பில்டிங்ஸோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 பில்டிங்கோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கொடுத்துருக்காங்க, angle of depression top of the first building when seen from the top of the second building. சரிங்களா? ஸோ செகண்ட் பில்டிங்லேருந்து, செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க. ஸோ விச் ஒன் இஸ் ஹையஸ்ட், செகண்ட் பில்டிங் இஸ் ஹையஸ்ட் ஒன். சரிங்களா? ஸோ செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 45 டிகிரி. செகண்ட் பில்டிங்கோட ஹைட் கொடுத்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் வந்துட்டு கேட்குறாங்க. ஓகேவா? டயக்ராம் போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பில்டிங்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் செகண்ட் பில்டிங் எடுத்திருக்கேன். சரிங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் பில்டிங். சரிங்களா? ஏன்னா அவங்க சம்லேயே க்ளூ கொடுத்துருக்காங்க, செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்குறாங்க. ஸோ செகண்ட் ஒன் தான் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்கணும். சரிங்களா? ஓகே, நான் இது வந்துட்டு என்னென்ன எடுத்துக்கிறேன், நேம் கொடுத்துக்கிறேன், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? செகண்ட் பில்டிங் ஏபி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பில்டிங் நான் சிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். செகண்ட் பில்டிங் சிடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் வேணும் இல்லையா? ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ கிரவுண்ட் லெவலில் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இந்த 2 பில்டிங்கோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 70 மீட்டர். ஓகேவா? அந்த 2 பில்டிங்கோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 70 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த பிடி இஸ் பேரலல் டு இந்த சியை வந்துட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏபி கூட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? நமக்கு ரைட் ட்ரையாங்கிள் வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிடிக்கு பேரலாக இந்த சிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பிடி இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஸோ பிடி 70 அப்படின்னு சொன்னால் சிஇயும் 70 மீட்டர் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ஏபியோட ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏபியோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன கொடுத்துருக்காங்க, 120. ஏபியோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 120 மீட்டர். 120 மீட்டர் ஹைட் வந்துட்டு செகண்ட் பில்டிங்கோட ஹைட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் பில்டிங்கோட டாப்பில் இருந்து, சரிங்களா, நம்ம எப்படி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் லைன் பண்ணிங்களோ அதே மாதிரி டிப்ரெஷனுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹரிசாண்டல் லைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன், டி அப்படின்னு சொல்லி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க,
செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை, சரிங்களா, செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை என்ன ஆங்கிளில் வந்துட்டு பார்க்குறாங்க, 45 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. 45 டிகிரி, சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த TAC இஸ் ஈக்குவல் டு ACE, இசட் மாதிரி இருக்கா, இசட் ஷேப் இருக்கா. ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் ஈக்குவல் டு தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி. ஓகேவா, இந்த டிப்ரெஷனை எலிவேஷனுக்கு ஈக்குவலாக நீங்கள் கொண்டு வரீங்க, சரிங்களா. இசட் ஷேப் இருக்கணும், சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடுச்சா. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஏபியோட ஹைட் வந்துட்டு செகண்ட் பில்டிங்கோட ஹைட் 120 கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் தான் கொஷின், நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சிடியை நான் ஹெச் மீட்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சிடியோட ஹைட்டு நமக்கு தெரியாது, ஸோ நான் அதை ஹெச்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இங்கே எப்படி நீங்கள் பிடி இஸ் ஈக்குவல் டு சிஇ அப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி சிடி இஸ் ஈக்குவல் டு பிஇ, சரிங்களா. ஸோ அந்த சிடி அப்படிங்கிறது ஹெச் அப்படின்னா அந்த பிஇ அப்படிங்கிறதும் ஹெச் தான். ஓகேவா, இப்போது இந்த ஏபியோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 120 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ அந்த 120ல் இந்த பிஇ அப்படிங்கிறது ஹெச். ஓகேவா, இப்போ வாட் இஸ் ஏஇ, இப்போ ஏஇ வேணும்னா என்ன செய்யணும், இந்த 120லேருந்து ஹெச்சை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் எதுவோ அதுதான் ஏஇ. ஆல்ரெடி ஒரு சம் நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ ஏஇ வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த ஹெச்சை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 120 மைனஸ் ஹெச், தட் இஸ் ஏஇ. ஓகேவா, இப்போ சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எல்லாம் மார்க் பண்ணிட்டோம், சரியா. இப்போ பாருங்கள், ஏபி அப்படிங்கிறது செகண்ட் பில்டிங், சிடி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பில்டிங். சிடியோட ஹைட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஹெச்னு எடுத்துக்கிறோம். சிடி இஸ் ஈக்குவல் டு இபி ஆர் பிஇ, சரிங்களா. ஓகே, இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பில்டிங்கோட டாப்லேருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட டாப்பை 45 டிகிரி ஆங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு அந்த இசட் ஷேப் வந்துட்டு கிடைக்கணும். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், சரிங்களா. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு டயக்ராம் வந்துட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிடி ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இங்கே யூனிட் கொடுத்துருக்காங்க மீட்டர், ஸோ ஹெச் மீட்டர். நெக்ஸ்ட் ஒன், ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் ஏபி ஈக்குவல் டு ஏபியோட ஹைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க 120 மீட்டர் கிவன் தட் ஃபர்ஸ்ட் செகண்ட் பில்டிங், சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பில்டிங்ஸ். இந்த டூ பில்டிங்ஸோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இந்த டூ பில்டிங்ஸோட இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம அதை வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம், பிடி இஸ் ஈக்குவல் டு இசி இஸ் ஈக்குவல் டு 70 மீட்டர். பிடி இஸ் ஈக்குவல் டு இசி ஈக்குவல் டு 70 மீட்டர், சரிங்களா. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரைட் ட்ரையாங்கிள் மட்டும் நாங்கள் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா. செப்பரேட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ இந்த 45 டிகிரியோட அந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு தான் வந்துட்டு ஆப்போசிட் சைட்ஸ் இல்லையா. ஸோ ஆப்போசிட் சைடு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு இருக்குது. ஸோ நம்ம என்ன ரேஷியோ அப்ளை பண்ணலாம், டேன் வந்துட்டு அப்ளை பண்ணலாம், சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ, ஸோ tan வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம் ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா. ஸோ tan ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. tan 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ டிவைடட் பை இசி, சரிங்களா. பாருங்கள், tan 45, வாட்ஸ் த வேல்யூ ஃபார் tan 45, 1 இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏஇ, 120 மைனஸ் ஹெச் டிவைடட் பை 70. வாட் இஸ் ஈஸி, 70, சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், 1 into 70 ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா. 1 into 70 இஸ் ஈக்குவல் டு 120 மைனஸ் ஹெச், சரியா. நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், நீங்கள் அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு செஞ்சாலும் சரி தப்பு இல்லை. ஸோ நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள், அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். 120 மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 70, சரிங்களா. எல்ஹெச்எஸ்ஸை ஆர்ஹெச்எஸ்ஸாகவும் ஆர்ஹெச்எஸ்ஸை எல்ஹெச்எஸ்ஸாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ 120, ஸோ மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 70, இந்த ப்ளஸ் 120 அதை சேஞ்ச் ஆனால் மைனஸ் 120, சரிங்களா. இப்போ இங்கே சைன் வந்துட்டு பேக்கில் பார்த்துடக்கூடாது. 120யோட சைன் இங்கே சைன் போடல அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் தான் அது, சரிங்களா. ஸோ மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 120 மைனஸ் 70, 50, minus 50, so minus cancel ஆயிடும். But therefore h is equal to 50. What is the unit? Meter அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா. Therefore h is equal to 50 meter. Therefore height of the first building.
The height of the first building is equal to 50 meter. That's all. ஓகே ஃபைனலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா, டயக்ராம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஸோ டயக்ராம் நீங்கள் கரெக்டாக போடணும். சரியா, ஸோ ஓகே இப்போ பாருங்கள். இப்போ இதில் வந்துட்டு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு இந்த டிப்ரெஷனை எலிவேஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம அந்த வந்துட்டு ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு தான் நம்ம செய்கிறோம். சரிங்களா, ஓகே ஃபர்ஸ்ட் பில்டிங் செகண்ட் பில்டிங்கோட ஹைட் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, கிவன் அவங்களே கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங்ஸோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ட்ரையாங்கிள் ஏசிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்கிறோம், டேன் ரேஷியோ அப்ளை பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹெச் வந்துட்டு எவ்வளோ கிடச்சிருக்கு, 50 மீட்டர். Therefore the height of the first building is 50 meter. Okay, this is the end of this video. We will see the remaining sums for my next video. Thank you.